ஸோ ஹலோ ஆல், ஹோப் யூர் ஆல் குட் அண்ட் ஹெல்தி. ஸோ நம்ம வந்து சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸ் இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கீம்ஸ் வந்து இஃப் ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணி 10 இயர்ஸ் ஆகுது, ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணி 20 இயர்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்கீம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கொஷின்ஸ் ரெஃப்ளெக்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஸ்கீம் இப்போது வந்து ஐம் கோனா ஷேர் வித் யூ. ஸோ இந்த ஸ்கீம் அப்படின்றது 2006 வந்து ஒரு ஆக்டாக பாஸ் பண்ணியிருப்பாங்க பார்லிமெண்ட்டில், விச் இஸ் எம்ஜி நரேகா. ஸோ இந்த எம்ஜி நரேகா ஸ்கீம் அப்படின்றது கரண்ட்லி இன் 2025 திஸ் பிஜேபி கவர்மெண்ட் ஹேஸ் சேஞ்ச்ட் இட் இன்டு அ விபிஜி ராம்ஜி, விச் இஸ் விக்சித் பாரத் கேரண்டி ரோஷ்கர் அஜ்விகா மிஷன் Gramin. Okay, so this is the full form of the scheme. So it came into effect on July 1, 2026. So in the month starting it came into effect. So based on this, என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா, வாட் ஆர் த சேஞ்சஸ் மேட் அப்படின்றது. ஸோ ப்ரீவியஸாக இருந்த எம்ஜி நரேகா ஸ்கீம் விச் இஸ் நத்திங் பட் த 100 days எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் 100 நாள் வேலை திட்டம் அப்படின்றது. ஸோ இதில் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இட் வாஸ் அ டிமாண்ட் ரிவன் ஸ்கீம் விச் இஸ் இன் பாட்டம் அப் அப்ரோச். அதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இதுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. இட் வாஸ் அ சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். ஓகே, ஸோ அலோகேட் பண்ணி அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அப்படின்றவங்க இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ஸில் எவ்வளோ டிமாண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ லேபர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க, எவ்வளோ பேர் அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க அப்படின்றத பார்த்து வந்து தேல் பி அலோகேட்டிங் ஃபண்ட்ஸ் ஃபார் இட். பட் நவ் இட் இஸ் கெட்டிங் ரிவர்ஸ்ட். அதாவது ஐ வில் அலோகேட் ஃபண்ட்ஸ் this much, அதை பேஸ் பண்ணி you have to align with the laborers and you have to provide அப்படின்ற மாதிரி இதை கொண்டு வந்துட்டாங்க. Okay, so this is one major change. And the second thing is, initially it was a central sector scheme and now it is a centrally sponsored scheme which the state has to contribute 40% of the funds. Okay, it has to contribute, so 60-40 அப்படின்னு ஆயிடுச்சு. And the third thing is, it has become, அதாவது 100 days அப்படின்றது 125 டேஸாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அண்ட் தேர் இஸ் ஆல்சோ 60 days பாஸ் இன் த ஸ்கீம். அதாவது ஏன் அந்த ஒரு 60 days கண்டினியூஸாக வந்து இந்த ப்ரோக்ராம் நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் தி ஹார்வெஸ்டிங் பீரியட் ஃபார் தி ஃபார்மர்ஸ். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ஹார்வெஸ்டிங் பீரியடில் டிமாண்ட் ஃபார் லேபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிரும் அப்படின்றதுக்காக இந்த டைம் பீரியடில் மட்டும் இந்த 100 நாள் வேலை அப்படின்றத வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதான் வந்து நியூ சேஞ்சஸ் மேட் இன் திஸ் பில். ஸோ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ் ஸ்கீம் and there is a lot of chances of reflecting this scheme in this current year question paper. So நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். So thanks for watching.